வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतये नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது. தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து வையன்பர்களும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திலே வாங்கிக் கொண்டு உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சஷஷ்டிதம சர்க்கமானது 65. கும்பகர்ணாபிஷேகனம், அதாவது கும்பகர்ணன் யுத்தம் புரிவதற்காக புறப்பட்டானாம் என்கிற தலைப்பிலே 41வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் இந்த சர்க்கத்தில் உள்ள ஸ்லோகங்கள் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். மற்றும் ஷஷ்டிதம சர்க்கமானது 66. வானர பரியவஸ்தாபனம், அதாவது அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் என்ன பண்ணானா, யுத்தகலத்தில் வானர படையை நிலைகுலைய செய்தானாம். அவளால் எந்த விதமான மேற்கொண்டு செயல்களையும் செய்ய முடியாத அளவுக்கு செய்து வைத்தானாம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்தனேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சஷஷ்டிதம சர்க்கமானது 65. கும்பகர்ணாபிஷேகனம், அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் அரக்கன் ராமனுடைய அமைச்சரவையிலிருந்து யுத்தத்திற்காக புறப்பட்டானாம். இந்த தலைப்பிலே 41வது ஸ்லோகம். சம்நிவத்யச ரக்ஷாம்சி தத்த சைலோ பமோ மகான் கும்பகர்ணோ மகாமத்ர பிரக சந்நிதம் அப்ரவீது. இந்த கும்பகர்ணன் இருக்கானே, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரு காட்டில் மரங்கள்லாம் தீயினாலே ஈர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மரம் எப்படி இருக்கும்? கருவண்ணமாக இருக்கும்.
அந்த மாதிரி கருவண்ணம் பூண்ட மாலையை போல இருக்கக்கூடிய கும்பகர்ணன் அரக்கர்களை எல்லாம் பார்த்துட்டு அவனுடைய பெரிய வாயை திறந்து ரொம்பவும் அட்டகாசமாக சிரிச்சுட்டு அந்த அரக்கர்கள்ட்ட சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, அத்ய வானர முக்கியானாம் தானி யூதானி பாகசா நிர்ஜகிஷ்யாமி சங்கிருத்தா சலபானிவ பாவகா. இவன் சொல்கிறான் கும்பகர்ணன் அரக்கர்கள்ட்ட, ஒரு காட்டில் வந்து வேளையில் அக்னியானது எரிஞ்சின்ட்டுருக்கு. அப்போ இரவு வேளையில் தான் அந்த தட்டெல்லாம் விட்டி பூச்சிகள் அப்படின்னுட்டு மின்மினி பூச்சிகள்னு பேர். அந்த பூச்சிகள்லாம் நிறைய இருக்கும். அந்த பூச்சிகள் என்ன பண்ணோம், தானாகவே நெருப்பில் போய் எரிந்து புசுங்கி விடுவதை போல் கோபத்தோடு இருக்கக்கூடிய நான் இந்த வானர வீரர்களுடைய அணிகளை வந்து ஒவ்வொன்றாக குளித்து அழித்து விடப் போகிறேன் அப்படின்னு நானான் கும்பகர்ணன். நாபராத்யந்தி மே காமம் வானரா வனசாரிணா ஜாதி ரஸ்மத் விதானாம்சா புரோத்தியான விபூஷணம். கும்பகர்ணன் சொல்கிறான், இந்த காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய இந்த வானரங்கள் வந்து நேரடியாக எனக்கு வந்து எந்த குற்றமுமே பண்ணவே இல்லை. அதனால் இந்த வானரங்களை வந்து கொல்லக்கூடாது தான், இதுதான் தர்மசாஸ்திரம், க்ஷத்ரிய சாஸ்திரமும். மேலும் இந்த வானரங்கள்லாம் இருக்காளோ, இந்த வானர இனம் நம் போன்றவர்களுடைய நகர பூஞ்சோலைகளை நம்மளுடைய நகர பூஞ்சோலைகளில் அவள் எல்லாரும் வசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தன்னுடைய செயல்களால் பார்ப்பவர்கள் அனைவரையும் மனமகிழச் செய்து ரொம்பவும் பிரமாதமாக இருந்து வந்துட்டுருக்கா. அதனால் அந்த பூஞ்சோலையிலேயே அந்த மரத்தில் வந்து அணிகலன்கள் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நானாம் கும்பகர்ணன். புரோதஸ்ய மூலம் து ராகவா சக லக்ஷ்மணா ஹதே தஸ்மின் ஹதம் சர்வம் வதிஷ்யாமி சம்யுகே. இலங்கை நகரம் வந்து இப்போ வந்து முற்றுகையிடப்பட்டு இருக்கு. இந்த லக்ஷ்மணனோடு கூடிய ராமனே வந்து இதுக்கெல்லாம் முதல் காரணம். அவர்கள் இருவரும் அவன் மயக்கப்பட்டு விட்டால் மற்ற எல்லாருமே வந்து மயக்கப்பட்ட மாதிரி தான். அதனால் முதலாவதாக போரில் வந்து நான் அந்த ராமனையும் லக்ஷ்மணையும் தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு நான் கும்பகர்ணன். ஏவம் தஸ்ய பிருவாணஸ்ய கும்பகர்ணஸ்ய ராட்சசாக நாதம் சக்ரூர் மகாகோரம் கம்பயந்த இவார்வனம். இந்த மாதிரி கும்பகர்ணன் வந்து அரக்கர்கள்ட்ட சொல்லி முடித்த உடனேயே அவனோட சென்ற அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும் பெருங்கடலையும் அதிரடி போர்கள் போல மிகவும் பயங்கரமாக பேரொளி எழுப்பினாலாம் அரக்கர்கள் எல்லாம். தஸ்ய நிஷ்பத தஸ்தூர்ணம் கும்பகர்ணஸ்ய தீமதா பபூவுர் கோர ரூபாணி நிமித்தானி சமந்ததா. ஆனால் இந்த கும்பகர்ணன் இருக்கானே அவன் மகா பேரறிஞன். அவன் சகலமும் கற்று தெரிந்தவன். அப்போ அவன் வந்து வேகமாக சென்று கொண்டிருந்தானா. அப்போ வந்து 4 திசைகளிலும் அவனுக்கு வந்து மிகவும் பயங்கரமான தீய நிமித்தங்கள்லாம் உண்டாயிற்றான். அந்த சமயத்தில் உல்காச நியுதா மேகா பபூவோர் கர்தபாருணாக சாகரவணா சைவ வசுதா சமகம்பதா. அதாவது ஆகாயத்தில் வந்து மேகமானது நல்ல கருமுகில் போல இருந்தது. திடீர்னு என்ன எடுத்துனாக்கா கழுதை போல சாம்பல் நிறமாக மாறிடுத்தான் ஆகாயத்தில் மேகங்கள். அதாவது எரிக்கொள்ளி கட்டை, அதாவது ஒரு கட்டையானது எரிஞ்சின்ட்டுருக்கு. அக்னியானது
அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடியானது எப்படி இருந்ததுன்னா ஆகாயத்தில் இடிக்கக்கூடிய இடி அந்த எரிக்கொள்ளி கட்ட மாதிரி இருந்துதான். கடலும் காடுதான் நிறைந்த பூமியை அந்த சமயத்தில் ஒரே நடுநடுக்கமாக நடுங்கித்தான். கோரரூபா சிவா நேது சஜ்வால கவலேர்முகைஹி மண்டலான்ய பவஸ்யானி பவந்துஷ்ய விஹங்கமாக. அப்போ அவன் இந்த பாதியவை இலங்கை நகரத்தில் அந்த வாயிலை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது கும்பகர்ணன் பயங்கரமான தோற்றம் கொண்ட நரிகள்லாம் என்ன பண்ணித்தான், அதுங்களுடைய வாயிலேருந்து நெருப்பு பொறிகளை கக்கி கொண்டு ஊழையிட்டு தான். அப்போ பறவைகள்லாம் என்ன பண்ணித்தான் அவனுக்கு இடதுபுறமாக வட்டமிட்டதான். அதாவது என்னன்னாக்க, நம்ம கூட ஒரு பட்சியானது பறக்கிறது காக்கா. அந்த காக்காவானது நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளோட இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு வரக்கூடாது. அப்படி நம்மளுக்கு ஏதோ ஒரு அவசரம் நடக்க போகிறதுன்னு தெரியும். அதே வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போச்சுன்னா அந்த காக்கா நம்மளுக்கு ஏதோ நல்ல ஒரு சுபகாரியம் நடக்க போகிறதுன்றது அர்த்தம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் இந்த ஸ்லோகத்தில். நிஷ்பபாதச மாலேவ கிருத்ரோஸ்ய பரிகச்சதா பராஸ்புரன் நயனம் சாஸ்ய சவ்யோ பாகுர கம்பதா. அப்போ அந்த கும்பகர்ணனானவன் சென்று கொண்டிருந்த அந்த பாதையில் ஒரு மாலையானது எப்படி இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அது போல் தொடுத்தார் போல கழுகுகள் ஒரு மாலையை போல் அவனுடைய விழுந்துதான். அவனுடைய இடது கண்ணானது கும்பகர்ணனுடைய இடது கண்ணும் இடது கையும் துடிச்சுதான். அதாவது ஆண்களுக்கு இடது கண்ணும் இடது கையும் துடிக்கக்கூடாது. அப்படி துடிச்சுதுன்னா அது புருஷர்களுக்கு ஆண்களுக்கு கெடுதல், ஏதோ ஒரு கெட்ட ஒரு சகுனம் வரப்போகிறது அப்படிங்கிறத அப்பயே தீர்மானிச்சுடலாம். நிபாபாத ததா சோல்கா ஜுவலந்தி பீமனிஸ்வனா ஆதித்யோ நிஷ்பிரபசாசின் ந பிரவாதி சுகோ அனிலஹா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆகாயத்தில் ரொம்பவும் அக்னி ஜுவாலை என்ன நிறம் இருக்குமோ அந்த நிறத்தில் கொண்ட வால் நட்சத்திரமானது பேரு இறைச்சலோட பூமியில் கீழே விழுந்துதான். அவன் எதிர சூரிய பகவான் ஒளி இழந்து போனாராம். அதே மாதிரி வாயு பகவானாகப்பட்டவர் அவருடைய காற்றானது இதமாக வீசவே இல்லையாம். அசிந்தயன் மகோத்தாதான் உத்திதான் ரோமஹர்ஷனானு நிரையோ கும்பகர்ணஸ்து கிருத்தாந்த பலசோதிதா. அப்போ இந்த கும்பகர்ணன் இருக்கானே, இப்போ அவன் யமனுடைய கைவசத்துக்கு போயிட்டான். எப்படியா இருந்தாலும் அவன் போரில் போய் திரும்பி வர போகிறதும் இல்லை. அப்படி அந்த காலனுடைய வசத்துக்கு உட்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த கும்பகர்ணன் தன்னுடைய கண் எதிரிலேயே தோன்றிய மயிர் கூச்சலை உண்டாக்கக்கூடிய பெரிய பெரிய துர்நிமித்தங்களை எல்லாம் அதை பார்த்துட்டோம் கொஞ்சம் கூட கவலையப்படாமல் அப்படியே அவனுடைய பாதையை முன்னேறி கொண்டே போயிட்டே இருந்தானாம் கும்பகர்ணன். லங்கயத்வ பிரகாரம் பத்பியாம் பர்வத சன்னிபகா ததர்சாரகண பிரக்யம்
வானரா வானராணீகம் அத்புதம். அதாவது இந்த கும்பகர்ணன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு மலை போல இருந்தானா அந்த உருவத்தில். அவன் வந்து காலால் நடந்து சென்ற பட்டணத்தில் மதில் சுவரை வந்து கடந்தானா. மதில் சுவரை கடந்து நீருண்ட மேகம் போல விண்ணில் பறந்து விளங்கக்கூடிய மிக அற்புதமான வானர படையை வந்து அந்த மதில் சுவருக்கு மேலே இருந்துட்டே அங்கேருந்தே பார்த்தானாம் கும்பகர்ணன். தே திருஷ்டுவா ராட்சசஸ்ரேஷ்டம் வானர பர்வதோபமம் வாயு நுண்ணா இவ கதா யயுசர்வா திசஸ்ததா. இந்த மாதிரி ரொம்பவும் பெரிய மாமலை போல வடிவுடைய அந்த அரக்கர் தலைவனாகப்பட்ட கும்பகர்ணனை பார்த்த உடனே வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், நாம் எப்படியா இருந்தாலும் இவங்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு மிகவும் அச்சம் கொண்டு ஒரு புயல் காத்தானது அடிக்கிறது. அந்த புயல் காற்று பெருங்காற்றெல்லாம் சிதறடிக்கப்பட்ட மேகக்கூட்டங்கள்லாம் அப்போ கலையும் இல்லையா? புயல் காற்றில் மேகக்கூட்டம் கலையும். அதுபோல் எல்லா திசைகளிலும் வானரங்கள் வந்து ஓட தொடங்கினாலாம். தத்வானர நீக மதி பிரசண்டம் திசோ திரவத் பின்னம் இவா பிரஜாலம் சா கும்பகர்ண சமவேக்ஷியா ஷர்ஷான் நநாத பூயோ கணவத் கணாபகா. இப்போ இந்த கும்பகர்ணன் வந்து ஆகாயத்தில் வேகமானது எப்படி கண்ணுக்கரையில்னு கருவண்ணமாக இருக்கும். அந்த கருவண்ணத்தில் இருக்கக்கூடியவன் பேராற்றல் உடையதாக கூறப்பட்ட அந்த வானர படம் வந்து தன்னை பார்த்ததுமே சிதறடித்து கொண்டு எப்படி மேக கூட்டமானது ஓடுமோ அதுபோல எல்லா திசைகளிலும் வானரங்கள் ஓடுவதை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சி பொங்க ஆகாயத்தில் இருக்கும் மேகங்கள் போல, அது எப்படி ஒரு மேகத்தோட சேர்ந்தால் இடி வந்து ஒரு மனம், அதுபோல கர்ஜித்தானாம் கும்பகர்ணன். ஏதஸ்ய கோரம் நினதம் நிசம்யா யதா நிநாதம் திவிவாரிதஸ்ய பேதூர் தரண்யாம் பகவ பிளவங்கா விக்ருத்தமூல இவ சால விருக்ஷாக. அந்த மாதிரி வானத்தில் வந்து மேகம் வந்து எப்படி இடியானது இடிக்குமோ அந்த சப்தத்தோட அதுபோல் இந்த கும்பகர்ணனுடைய பயங்கரமான அந்த கர்ஜனையை கேட்டு ஏராளமாக இருக்கக்கூடிய வானரங்கள் என்ன பண்ணாலும் எப்படி ஓடினாலாம் தெரியுமா? வெட்டோடு, அதாவது வேறு அடி வேர் இருக்கு, அந்த வேரோட வெட்டி வீழ்த்தப்பட்ட ஆச்சா மரங்கள் போல வானரங்கள்லாம் தரையில் வந்து சாய்ந்தாலாம். விபுல பரிகவாம்ச கும்பகர்ணோ ரிபு நிதனாய வினிஸ்ருதோ மகாத்மா கபீகண பயமாத தத் சுபீமம் பிரபூரிவ கிங்கர தண்டவான் யுகாந்தே. அதாவது பகைவர்களை எல்லாம் மாய்க்க வேண்டும், அவர்களை வந்து எப்படியாவது கொன்று போட்டுடணும் எல்லாரையும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட வெளியில் வந்தவனும் மகா பேராற்றல் படைத்தவனும் தன்னுடைய கையில் உறுதியான இரும்பு தடியை பற்றிருந்துமான இந்த கும்பகர்ணன் எப்படி இருந்தானோ தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரு யுகமானது முடிய போகிறது. அந்த யுகமானது முடியும் போது பிரளய காலம்னு ஒன்று வரும். அந்த பிரளய காலத்தில் கையில் வந்து தன்னுடைய கையில் வந்து தண்டத்தை ஏற்றிக்கொண்டு தண்டத்தை வைத்துக்கொண்டு வரக்கூடிய காலன்னாக்க யம தர்மராஜன், அவனை போல வானர கூட்டத்துக்கெல்லாம் மிகவும் பேர் அச்சத்தை வந்து அந்த சமயத்தில் கும்பகர்ணனானவன் விளைவித்தானாம்.
इत्याशे श्रीभद्रामायणे वाल्मीकि आदिकाव्ये युद्धकाण्डे पञ्चषष्टितमः सर्गः ஸ்ரீமத் ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 65வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷஷ்டிதம சர்க்கா சர்க்கமானது 66. வானர பரியவஸ்தாபனம். உடனே என்ன பண்ணானா இந்த கும்பகர்ணன் வானர படையை ஒரு இடத்துல அவளை நிற்காத அளவுக்கு இலைகொலைய செய்தானாம். ச லங்கையத்வா பிரகாரம் கிரிகூட்டோபமோ மகான் நிரியௌ நகராத்தூர்ணம் கும்பகர்ணோ மகாபலா. மகாபலசாலியான இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் ஒரு மலைமுகட்டை போல உயரமாகவும் ரொம்பவும் விசாலமாகவும் பருமனாகவும் இருந்தானாம். அவன் என்ன பண்ணானா, இலங்கை பட்டணத்தினுடைய நகர வாயிலை கடந்து வேகமாக வெளியே வந்தானாம். ச நநாத மகாநாதம் சமுத்திரம் அபிநாதயன்னு ஜனயன்னிவ நிர்காதான் விதமன்னிவ பர்வதானே. அப்போ இந்த கும்பகர்ணன் பெருங்கடலை எதிரொலிக்க செய்து கொண்டோம். மலைகளை எல்லாம் ஊதி வாயினாலேயே ஊதிட்டு உருட்டி விடுவது போலவும் இடி முழக்கம் போலவும் பெரும் குரலில் கர்ஜனை பண்ணானாம். தமாவத்தியம் மகவதா யமேன வருணேனவா பிரேக்ஷ பீமாட்ச மாயாந்தம் வானரா விப்ரதுத்ருஹு. இந்திரன் யமன் வருணன் அப்படின்னு இருக்கக்கூடிய எவராலையுமே கொல்ல முடியாதவனும் பயங்கரமான கண்களை உடையவனுமான இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் ரொம்பவும் வேகமாக வருவதை பார்த்துட்டு வானரங்கள்லாம் அச்சம் கொண்டு என்ன பண்ணாலாம், 4 புறங்களிலும் 4 திசைகளிலும் ஓடினாலாம். தாம்ஸ்து விப்ரா கிருதான் திருஷ்டுவா வாலிபுத்ரோ அங்கதோ பிரவீத் நலம் நீலம் கவாட்சம் ச குமுதம் ச மகாபலம். இந்த வானரங்களாம் தலை தெறிக்க ஓடுவதை பார்த்த வாலியினுடைய மைந்தன் அங்கதனானவன் என்ன சொன்னானா, யார் யார் ஓடுனா, நலன் நீலன் கவாட்சன் மகாபலம் பொருந்திய குமுதன் இவா எல்லாரும் ஓடினாலும். அவளை பார்த்துட்டு சொன்னானா அங்கதன், தாம்ஸ்து விப்ரத்ரான் திருஷ்டுவா ஆத்மானமத்ர விஸ்மிருத்ய வீர்யாண்ய பிஜனானிசா க்வ கச்சத பயத்ரஸ்தா பிராகிருத ஹரையோ யதா. இப்போ அங்கே தான் சொல்கிறான், இவள்கிட்ட எல்லாம் ஓடி ஓடி போகிறாள் வானரங்கள் தலைவர்கள். அவள்கிட்ட சொல்கிறான், உங்களுடைய வீர பிரபாதங்களையும் உங்களுடைய குலப்பெருமைகளையும் ஏன் உங்களையே நீங்களே மறந்து ஒரு சாதாரண பாமர குரங்குகளைப் போல இப்போ எந்த இடத்துக்கு நீங்கள் ஓடி செல்கிறீர்கள், அதை முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னா மங்கதன். சாது சௌமியா நிவர் தத்துவம் கிம் பிராணான் பரிரக்ஷதா நாலம் யுத்தாய வை ரக்ஷோ மயத்தீயம் விவேஷிகா. இது வரைக்கும் நீங்கள் போர் புரிந்த செயல்லாம் ரொம்பவும் பிரமாதமாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே நல்லவர்கள் தானே, உடனடியாக திரும்பி வாருங்கள். இந்த மாதிரி ஓடி ஒளிந்து கொண்டு உங்களுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றீர்களா, அல்லது இந்த அரக்கனிடம் நம்முடன் போர் செய்யும் ஆற்றல் கிடையாதா என்ன? இவன் நம்மளை பயமுறுத்துறானே, இது ஒரு பெரிய பொம்மை, அவ்வளவுதான். அது ஒரு பொம்மை தான், அது அவன் மனுஷன் கிடையாது அப்படின்னா வந்தவன். மகதி முத்திதா மேனாம் ராட்சசானாம் விவேஷிதாம் விக்ரமாத் வித விஷயாமோ நிவர்த்தத்துவம் பிளவங்கமாக
இப்போ அங்கே நான் சொல்கிறேன், நமக்கு எதிர் வந்து பார்க்கக்கூடிய காணப்படக்கூடிய அரக்கர்களுடைய இந்த மாபெரும் பொம்மையை வந்து நம்முடைய பராக்கிரமத்தால் வந்து வெகு சீக்கிரமாகவும் எளிதாகவும் நம்ம வந்து அழித்து விடுவோம். அதனால் வானரங்களே உடனடியாக திரும்பி வாங்கோ அப்படின்னு நானாம். அங்கே கிருஷ்ணேனது சமாஸ்வஸ்யா சங்கம்யச ததஸ்ததः விருக்ஷாத்ரி ஹஸ்தா ஹரய சம்பிரதஸ்து ரணாஜிரம். அப்போ என்ன பண்ணாலும் இந்த மாதிரி அங்கே நான் சொன்ன உடனேயே அங்கங்கே இருந்த வானரங்கள்லாம் ரொம்பவும் சிரமப்பட்டு தங்களுக்குள்ள தைரியத்தை வந்து வளர்த்து கொண்டு என்ன பண்ணாலும் அவள் கைகளில் வந்து மரங்களையும் பாறைகளையும் ஏற்றி கொண்டு போர்க்களத்தை நோக்கி வந்தாலாம். தே நிவத்தியது சங்கிருத்தா கும்பகர்ணம் மனோகசா நிஜக்னு பரமகிருத்தா சமதா இவ குஞ்சராக. அந்த இடத்துக்கு இந்த வானரங்கள்லாம் வந்து சேர்ந்த உடனேயே ரொம்பவும் ஆத்திரத்தோடு இருந்த வானரங்கள் மேலும் கோபம் கொண்டவர்களாக பொங்கியவர்களாய மதம் கொண்ட யானைகளைப் போல கும்பகர்ணனை போய் தாக்கினாளாம். பிராம்சுபீர் கிரி சுங்கைஷ்யா சிலாபிஷ்ய மகாபலா பாகவை புஷ்விதாகிரைஷ்யா ஹன்யமானோன கம்பதே. உயரமான மலை சிகரங்களாலும் பாறைகளாலும் ஏகப்பட்டதாக மலர் பூத்த மரங்களாலும் அடிக்கப்பட்டும் கூட இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ண மகா பலசாலியான அவன் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே நின்றுந்தானாம். தஸ்ய காத்ரேஷு பதிதா வித்தியந்தே சதசசிலாக பாதவ புஷ்விதாகிராஸ்ய பக்னா பேதூர் மகீதலே. அவள் இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணாலும் அந்த அரக்கனுடைய உடலை வந்து பாறைகளால் தாக்கினாலாம். அப்படி தாக்கும்போது அந்த பாறைகள் அவன் உடம்புல பட்ட உடனே என்னாச்சான், எண்ணற்ற துண்டுகளாக சிதறி விழுந்தலாம். இந்த மரங்கள்லாம் பேர்த்து அடித்தாலோனா அதை வந்து அந்த கிளைகளின் உள்ளே பூத்த மலர்களை கொண்ட மரங்கள்லாம் முறிந்து போய் பூமியில் வந்து விழுந்துதான். அவன் மேலே அடித்த உடனே சோபி சைன்யானி சங்கிருத்தோ வானராணாம் மகோஜசாம் மமந்த பரமா யத்தோ வனான் யக்னி ரிவோக்திதா. அதாவது ஒரு காட்டில் வந்து தீயானது பிடிக்கிறது. அந்த தீயானது என்னாகும், அந்த பேர்பட்ட பெரிய காடாக இருந்தாலும் எரித்து அந்த காட்டையே அழிச்சிடும். அதுபோல் அவனும் வந்து என்ன பண்ணானா, அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் மிகவும் கோபம் கொண்டு பேராற்றல் படைத்த அந்த வானர படையை வந்து அழித்து நாசமாக்கினானாம் கும்பகர்ணன். லோகிதா திராஸ்து பகவா சேரதே வானரர்ஷபாக நிரஸ்தா படிதா பூமௌ தாமிர புஷ்பா இவத்ருமாக. இந்த மாதிரி கும்பகர்ணனுடைய தொல்லைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த ஏராளமான வானரங்கள் என்ன பண்ணாலாம், ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் வந்து விழுந்தாலாம். பூமியில் விழுந்து கிடந்த அவர்கள் வந்து எப்படி இருந்தாலாம் பார்க்கறதுக்கு அந்த வானரங்கள் பிரமாதமாக செந்நிறம் மலர் கொண்ட மரங்கள் போல பார்க்கறதுக்கு காணப்பட்டாலாம். யுத்தகலத்தில் லங்கயந்த பிரதாவந்தோ வானரா நாவலோகையன்னு கேஷித் சமுத்திரே பதிதா கேஷித் ககன மாசிரிதாக. அதாவது அக்கம் பக்கம் வீடு பள்ளம் எதையுமே பார்க்காம பல வானரங்கள் வந்து அப்படியே தாவி குதித்து ஓடினாலாம். சில வானரங்கள் என்ன பண்ணாலாம், கடலில் போய் விழுந்தாலாம். சில பேர் வந்து வானத்தில் வந்து பறந்து சென்றாலாம். இந்த கும்பகர்ணனுடைய அட்டுழியத்தை பார்த்து நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னுட்டு வத்தியமானாஸ்து தே வீரா
ராட்சசேன பலீயசா சாகரம் ஏனதே தீர்ணா பதாதேன பிரதுத்ருவுகு தே தலானி ததா நிம்னம் விஷண்ண வதனா பயாத் ருக்ஷா விரக்ஷான் சமாரூடா கேசித் பர்வதமாசிரிதாக. அதாவது இந்த கும்பகர்ணன் இருக்கானே அரக்கன், அவன் வந்து அலாதி மிகவும் பலம் கொண்டவன். அவனால் தாக்கப்பட்ட அந்த வானர வீரர்கள்லாம் எந்த வழியாக அந்த பெருங்கடலை வந்து கடந்து வந்தார்களோ அதே வழியாக ஓடி போனாலாம். அச்சத்தால் முகம் வாடிய கரடிகள்லாம் என்ன பண்ணித்தான், மேட்டு பிரதேசங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் மரங்கள்லையும் ஏறி ஒளிந்து கொண்டார்களாம் கரடிகள்லாம். மற்றும் சில பேர் என்ன பண்ணாலாம், ஒரு மலையினுடைய உச்சியானது இருக்க பார்த்தீங்களா, அதான் சிகரம்னு சொல்கிறது, அந்த சிகரத்தை போய் தஞ்சம் அடைந்தாலாம். மம ஜுரர்ணவே கேசித் குஹா கேசித் சமாசிரிதாக நிவேதோபலவகா கேசித் கேசின்னைவா பதஸ்திரே கேசித் பூமோ நிபதிதா கேசித் சுப்தா மிருதா இவா. சில வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், கடலில் போய் அப்படியே மூழ்கினாலாம். சில பேர் வந்து குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டாலாம். சில பேர் என்ன பண்ணாலும் அப்படியே கீழே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு விட்டார்களாம். சில பேர் வந்து எந்த இடத்துலையுமே தொடர்ந்து நிலைச்சு நிற்காம அலைந்து கொண்டே இருந்தார்களாம். சில பேர் என்ன பண்ணாலும் அப்படியே பூமியில் விழுந்து அப்படியே படுத்துட்ட மாதிரி ஆயிட்டாலாம். சில பேர் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் தன்னுடைய உயிரையை பிடித்து கொண்டு உயிரற்ற சடலம் போல அப்படியே கடந்தாளாம். தான் சமீக்ஷாங்கதோ பக்னான் வானராணி தமப்பிரவீத் அவதிஷ்டத யுத்தியாமோ நிவர்த்தத்துவம் பிளவங்கமாக. இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் நம்மளால் தாக்கப்பட்டு தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த வானர வீரர்களை எல்லாம் பார்த்து அங்கே தான் சொன்னானா, நெல்லுங்கள் வானரர்களே, திரும்பி வாங்கோ, நாம் அனைவரும் ஒன்றாக கூடி மறுபடியும் இந்த கும்பகர்ணன் அரக்கனாகப்பட்டவனோட போர் செய்வோம் அப்படின்னானாம் அங்கதன். பக்னானாம் போன பசியாமி பரிகம்ய மகீமிமா ஸ்தானம் சர்வே நிவர்த்தத்வம் கிம் பிராணான் பரிரக்ஷதா. இப்போ அங்கே தான் சொல்கிறேன், இந்த போரில் வந்து அடிபட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த மண்ணுலகத்தையே வலம் வந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு இடமும் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை காத்து கொள்வதற்காக இப்போது வந்து எந்த இடத்துக்கு ஓடியும் பயனே கிடையாது, பயனில்லை. அதனால் எல்லோரும் உடனடியாக திரும்பி வாங்க இங்கே அப்படின்னானாம் அங்கதன். நிராயுதானாம் வரதாம் அசங்க கரிபௌருஷாக தாரா யப ஹசிஷ்யந்தி சவை காத்தஸ்து ஜீவினாம். இப்போ அங்கே நான் சொல்கிறான், யாராலையுமே தடுக்க முடியாத வேகமும் பராக்கிரமும் படைத்தவர்களே, வானர வீரர்களே, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய போர் கருவிகள் எல்லாத்தையும் இந்த போர்க்களத்தில் போட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்னு நீங்கள் இப்போ ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடக்கூடிய உங்களுடைய மனைவிகள் கூட உங்களை பார்த்து ரொம்பவும் இகழ்ச்சியாக தானே சிரிப்பா. அந்த அவமானத்தை பொறுத்து கொண்டு
நீங்கள் உயிர் வாழ்வதை காட்டிலும் இந்த கும்பகரனாக இருக்கக்கூடிய இந்த அரக்கன் அவனோட போரிட்டு உயிரிடுவதே மேல் அப்படின்னு நான் மங்கறேன். குலேஷு ஜாதா சர்வே ஸ்ம விஸ்தீர்ணேஷு வகசுசா क्व कश्यत यत्रस्ता हरय प्रकृता यदा अनार्या खलु यद्भीतास् त्यक्त्वा वीर्यं प्रतावता. இப்போ அங்கே நான் சொல்கிறேன், எல்லா வானரங்களையும் பார்த்து நீங்கள் எல்லாருமே பல பகுதிகளில் விரிந்து பரவி இருக்கக்கூடிய உயர்ந்த குலத்தில் நீங்கள் எல்லாரும் பிறந்தவா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீர்கள்? ஒரு பாமர குரங்குகளைப் போல இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகரனை கண்டு அஞ்சி நடுங்கி எங்கே தான் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? அதாவது அச்சம் என்னும் காரணமாக தன்னுடைய வீரத்தை துறந்து ஓடுகின்றவர்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருக்க முடியாது, இறை குலத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னுட்டு சொன்னானாம். அங்கதான் விகத் நானி ஓ யானி ததாவை ஜனசம்சதி தானிவ கொனு யாதானி சோதக்ராணி மகாந்திசா. இப்போ அங்கே தான் சொல்கிறேன் வானவர்கள் எல்லார்கிட்டையும், இப்போ இதுக்கு முன்னால் அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணு, நாம் யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னால் கிஷ்கிந்தையில் என்ன சொன்னேன், மக்கள்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் உங்களோட வீர தீர பிரதாபங்களை எல்லாத்தையும் இந்த பூமியிலேருந்து வான அளவுக்கு எட்டுற அளவுக்கு உங்களுடைய பெருமையை அவ எதிர அடித்து கொண்டீர்களே. வெகு நீளமான வசனங்களை எல்லாம் அந்த நேரத்தில் பேசினேளே, அந்த வசனங்கள்லாம் இப்போ எங்கே தான் போயிடுத்து அப்படின்னு வானரங்களை பார்த்து அங்கே தான் கேட்டானாம். பீரு பிரவாதா சுருயந்தே यस्तु जीवति धिकृतः मार्ग सत्पुरुषे जुष्ट सेव्यतां त्यज्यतां भयं सयामहेध निगता पृथिव्याम् अल्पजीविताः दुष्प्रापं ब्रह्मलोकं वा प्राप्नुमो यदि सूदता. அதாவது இப்போ சொல்கிறான் அங்கே தான், இது நான் படித்த வேத தர்ம சாஸ்திரமும் சரி சத்திரிய தர்ம சாஸ்திரமும் சரி அதில் தான் சொல்லிருக்கு அப்படிங்கிறத வானரங்களுக்கு சொல்கிறான். அவனும் வேதத்தை பட்சம். எவன் ஒருவரால் இழப்பட்ட பின்னரும் தன்னுடைய உயிரை காத்து வைத்து கொண்டிருக்கின்றானோ அப்போதே அவனை பயந்தாங்கொல்லி அப்படின்னுட்டு அவனுக்கு பெயர் சூட்டப்படுறது. நீங்கள் அடிப்பட்ட பேச்சுக்கே இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. அதாவது வேதம் படித்த அந்தணர்கள், பிராமணர்கள், ருஷியர்கள், சான்றோர்கள் அவெல்லாம் பின்பற்றிய வழியை நாமளும் பின்பற்றுவோம். அச்சத்தை விட்டொழித்துட்டு உடனடியாக இந்த இடத்துக்கு திரும்பி வாங்கோ. அதாவது நமக்கு குறைந்த ஆயுள் தான் அப்படின்னு நினச்சிப்போம். நம்மளுடைய ஜாதகத்தில் அதான் சொல்லிருக்கு. அப்படின்னு இருந்தால் போரில் கொல்லப்பட்டு களத்தில் உடலை கடத்துவோம். அதனால் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட கேட்கலாம். அப்படின்னு நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் போரில் மாய்க்கப்பட்டவர்களாக யாராலேயுமே அடைய முடியாத பிரம்மலோகத்தை நாம் எந்த விதமான முயற்சியும் செய்யாமலேயே கண்டிப்பாக சென்றடைவோம்.
இதானே தர்மசாஸ்திரத்தை சொல்லிருக்கு அப்படின்னு நானாம் அங்கதன். சம் பிராப்னுயாம கீர்த்திம் வா நிகத்வா சத்ருமாகவே ஜீவிதம் வீரலோகஸ்யா போக்ஷ்யாமோ வசுவானராக நா கும்பகர்ண காகுஸ்தம் திருஷ்ட்வா ஜீவன் கமிஷ்யதி தீப்யமானம் இவா சாத்திய பதங்கோ ஜுவலனம் யதா. இப்போ அங்கே நான் சொல்கிறான் வானரங்களை பார்த்து, வானரர்களே ஒரு போரானது நடக்கிறது. அந்த போரில் எதிரிகளை நாம் வீழ்த்தி விட்டால் நமக்கு பெருமையான புகழானது கிடைக்கும். அதே சமயம் நம்ம போரையும் வென்றுட்டோம், உயிரோடு இருந்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம வீர மக்களுக்குரிய செல்வ போகங்கள் எல்லாத்தையும் நாம் அனுபவிப்போம். அதாவது இது எப்படின்னா, ஒரு காட்டில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பில் இரவு நேரத்தில் விட்டுப்பூச்சிகள் அதில் போய் விழும். அந்த விட்டுப்பூச்சியை அதில் விழுந்து பொசுங்கே போயிடும். அதுபோல நம்மளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய பார்வையில் இன்னும் அவன் படலை அரக்கம் கும்பகர்ணன், அவருடைய பார்வையில் பட்டு விட்டானே ஆனால் அவன் முழுமையாக அழிந்து விடுவான் அப்படின்னு நாம் அங்கதன். பலாயனேன சோதிஷ்டா பிராணான் ரக்ஷாமஹே வயம் ஏகேன பகவோ பக்னா யசோநாசம் கமிஷ்யதி. அதாவது நாம் வெறும் ஆணவம் மட்டும் இல்லை, கரடியும் இருக்கும், மற்றும் பலவிதமான இனத்தை சேர்ந்தவர்களும் இருக்கும். பலவிதமாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஒரே ஒருவனாக இருக்கக்கூடிய அரக்கன் கும்பகர்ணனால் குறிவைத்து தாக்கப்பட்டு நமது உயிரை ஓடிச் சென்று காப்பாற்றி நாம் கொண்டோமேயானால் இத்தனை காலமாக நமக்கு இருந்த புகழானது முற்றிலுமாக அழிந்துவிடும் இல்லையா அப்படின்னா நாம் அங்கதன். ஏவம் பிருவாணம் தம் சூரம் அங்கதம் கனகாங்கதம் திரவமானஸ்ததோ வாக்கியம் ஊசு சூர விகர்ஹிதம் கிருதம் ந கதனம் கோரம் கும்பகர்ணேன ரக்ஷசா ந ஸ்தான காலே கச்சாமோ தயிதம் ஜீவிதம் ஹினஹா. இந்த கும்பகர்ணன் பொன்னால் இருக்கக்கூடிய தோள்களை கொண்டவன் அவன். அதற்கு நிகராக பொன்னாலான தோள்வளையை பூண்ட வானரங்களிலேயே சூரனாக இருக்கக்கூடிய அங்கதன் இந்த மாதிரியை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஓடிப்போய் கொண்டிருந்த அவர்கள் எல்லாரும் வீரர்களுக்கான விரிவை தரக்கூடிய சொற்களை சொன்னாலாம். அந்த வானரங்கள் என்ன சொன்னான்னாக்கா, அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் எங்களை படாத பாடுபடுத்தி விட்டான். அங்கதா, உன்னோட நின்று பேசுவதற்கு கூட இப்போ எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு எங்களுடைய உயிர் மேல் தான் ஆசை, அதனால் நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு வானரங்கள் எல்லாரும் சொன்னாலாம். ஏதாவதுக்த்வா வசனம் சர்வே தேவே ஜிரே திசா பீமம் பீமாட்ச மாயந்தம் திருஷ்ட்வா வானர யூதவாக.
திரவணமானாஸ்து தே வீரா அங்கதேன வலிமுகாக சாந்த்வைஸ் சைவான் உமானைஷ்ய ததசர்வே நிவர்த்திதாக. வானர தலைவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி அங்கதங்கிட்ட சொல்லிவிட்டு பயங்கரமான கண்களுடனும் பெரிய உடலோடனும் வந்து கொண்டிருந்த அந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணனை பார்த்துவிட்டு மூளை முடுக்குகளை நோக்கி மறுபடியும் ஓடினாலாம். உடனே அங்கதான் என்ன பண்ணானா, ஓடிக்கொண்டிருந்த அந்த வான வீரர்களையெல்லாம் நிறுத்தி அவளுக்கு ஆறுதல் சொற்களை சொல்லி அவளுக்கு தைரியத்தையும் மூட்டி காரணங்களை எல்லாம் கூறி போர்க்களத்துக்கு திருப்பி அழைச்சிட்டு வந்தானாம் கும்பகர்ணன். பிரகர்ஷம் உபநீதாஸ்ய வாலிபுத்திரேன தீமதா ஆஜ்ஞா பிரதீக்ஷாஸ்தஸ்துஸ்ய சர்வே வானர்யூதபாக. அந்த சமயத்தில் இந்த வானர தலைவர்கள் எல்லாருமே அங்கதனால் உற்சாகம் கொடுக்கப்பட்டவர்களாய் அங்கதனுடைய ஆணையை அடுத்த ஆணையை வந்து எதிர்பார்த்து கொண்டு அந்த இடத்திலேயே நின்றுந்தாலாம் வானரங்கள்லாம். ருஷப சரப மைந்த தூம்ர நீலா குமுத சுஷேனக வாக்ஷ ரம்பதாராக திவேவித பனசவாயு புத்திரம் உக்யாஸ்த்வரி ததராபிமுகம் ரணம் பிரயாத்தாக. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த இடத்துல அப்படின்னாக்க, ரிஷபன் சரவன் மைந்தன் தூம்புரன் நீலன் குமுதன் சுசேனன் கவாக்ஷன் ரம்பன் தாரன் துவிவிதன் பனசன் வாயு தேவனினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் இருக்கக்கூடிய அனைவரும் வேகமாக யுத்தகலத்தை நோக்கி சென்றாளாம். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே யுத்தகாண்டே ஷஷ்டிதம சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 66வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.